வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய காமதேனு கடவுள் பிறந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும், அதன் பிறகு வரக்கூடிய விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 193 டிகிரியில் துலா ராசியில் விருச்சிக லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. பிறக்கப்பட்ட இந்த தருணம், இந்த மார்ச் மாதம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருக்காரு. 17 டிகிரியில் பரணி நட்சத்திரம் 2வது பாதத்தில். அப்போது தேவகுருன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிற தருணத்தில் அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டை பார்க்குறாரு சுக்கிரன். குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டை பார்க்குறாரு. அந்த சந்திரனே குரு பகவானை பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான சிறந்த நேரம். பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை. இந்த நேரம் நீங்கள் சொல்கிறீங்க நல்லது நடந்துருமா? இந்த நேரத்தில் தான் நல்லது நடக்கணும், புத்திர செல்வம் பெருகணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? மீனராசி நண்பர்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேனுங்க, உண்மை இல்லாத ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஜோதிடம் எவ்வளோ உண்மை, எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஜோதிடத்தில் இருக்குன்றது அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். ராசிக்கு 5வது பாவகம், அந்த 5வது பாவகம் தான் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானாதிபதி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். புத்திர காரகன் எல்லாருக்குமே, அதாவது மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடம் புத்திரஸ்தானம் வரும். அப்படி மீனராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, மீனராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடகம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் மீனராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சே போயிருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் புத்திரகாரகர் இருக்கிறார். அப்போ சந்திரனும் குருவும் கிரக பார்வை பரிவர்த்தனை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா புத்திரகாரகனும் புத்திரஸ்தானாதிபதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்வை பரிமாற்றம். இதனால தான் சொல்கிறேன் புத்திர வளர்ச்சி பெருகும். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், 1000 மருத்துவ ரீதியாக 1000 வசதிகள் இன்றைக்கி இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்துடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு அணுவும் அசையாது. உங்களுக்கு புத்திர செல்வம் பிறக்கிறதுக்கு, அதாவது புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான சிறப்பான நேரம் இந்த நேரம் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேனுங்க. அப்போது மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்று. அது போக பூர்வீக சொத்து, இப்போ நமக்கு 7 நாட்டு சனி நடந்துக்கிட்டு இருக்குது. மீனராசி நண்பர்களுக்கு 7 சனி நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். தாத்தா வாங்கின சொத்து தான் பூர்வீக சொத்து. அப்பா வாங்கின சொத்து பூர்வீக சொத்து கிடையாது. அப்பா வாங்கின சொத்து கூட மீனராசி நண்பர்களுக்கு பெருசாக நிலைக்கிறது இல்லை. அப்போது பூர்வீக சம்மந்தப்பட்டதோ அல்லது அப்பா சம்பாதிச்ச சொத்தோ, அந்த சொத்தில் சங்கடம் இருக்குது, வில்லங்கம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தீராத பகையாக இருக்குதுன்னா இந்த தருணத்தில் தீரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடாக இருக்குது, ஒருத்தருக்கு பேச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அதுபோக
உடல் ரீதியாக தொந்தரவு இருக்குது, எனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வியாதி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, ஒவ்வொரு சங்கடம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, எத்தனாயிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னாலும், உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய தருணம் மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, அதுபோக உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலிருந்து ராகு சாரா, ராகு உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். இதனால் உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக சாப்பிட்றது ஜீரணிக்கலைங்க, வயிறு உபசமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் வயிறில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னா இந்த தருணம் சூப்பராக இருக்கும். சரியாகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். நம்மளுடைய வியாதிக்கு ஏதாவது ஒரு இடத்துல மருந்து கிடச்சிரும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 5 வருஷமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோங்க அப்படின்னா இந்த தருணத்தில் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருடைய அந்த காதல் கல்யாணத்தில் முடிகிறதுக்கான தருணம் இந்த நேரத்தில் இருக்குது, மார்ச் 16 தேதிக்கு மேற்கொண்டு. அதுபோக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் ஆசை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. 7.5 நாடி சனி இருக்குதே அப்படின்றதுனால அச்சப்படலாம், கவலைப்படலாம். 32 வயசுக்குள்ளார இருக்கிறீங்களா, சுய தொழில் வேண்டாம். 32 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கிறீங்களா, சுய தொழில் செய்யாமல் இருக்காதீங்க, சுய தொழில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 32 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் வரக்கூடியன்றது இந்த மார்ச் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் சுய தொழில் செஞ்சால் 100% சக்ஸஸ். சார் என்ன காரணம் கேட்பீங்களா இல்லையா? தொழில் ஸ்தானாதிபதி மீனராசி நண்பர்களுக்கு குரு பகவான் சுக்கிரனுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தவரை லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியில் சூரியன் வருவார், சூரியனுடைய வீட்டை குரு பார்ப்பார், சூரியன் குருவுடைய வீட்டில் இருப்பார். இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் மார்ச் 16 தேதிக்கு மேற்கொண்டு செய்யுங்க, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், அத்தியாவசியம் வேறு, அனாவசியம் வேறு. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு காரு தாங்க இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும் அப்படின்னா ஒரு காரு வாங்கலாம். வீட்டில் ஒருத்தர் தாங்க அங்கேங்க போயிட்டுருப்போம், இல்லைனா ஒரு 2 பேர் தான் நாங்கள் அங்கேங்க போயிட்டுருப்போம்னா ஒரு பைக்கு வாங்கலாம், தப்பு இல்லை. 2 பேர் இருக்கிறோம், கார் வாங்குகிற வேலைகள் தயவு செய்து வேண்டாம். 7.5 நாடி சனி நடக்குது, அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிடணும். முதல் சுற்றாக இருந்தால் வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம், 2வது சுற்றாக இருந்தால் வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாராளமாக பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வாகனம் வளர்த்து விடும், ஒரு சிலருக்கு இருக்கிற தகுதியை வாகனம் கெடுத்து விடும். அது உங்களுடைய ஜாதகத்தை அறிஞ்சு செய்யுங்க. நிறைய செலவுகள் பண்ணலாமா சார், காசு பணம் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் காசு பண்ணலாம், வேண்டாம், தோற்று போயிடுவீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஒரு மண்ணு மனையில் போடுங்க, சரியாக இருக்கும், சாதகமாக இருக்கும், சரியாகவும் இருக்கும், சாதகமாகவும் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையாக இருக்கும். மார்ச் 16 தேதிக்கு மேற்கொண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நிச்சயமாக நல்லது நடக்கும். நிறைவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளியூரில் இருக்கிற நண்பர்கள், வெளிமாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், இந்த நேரத்துக்காக தான் ஏன் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய மார்ச் 16 தேதிக்கு மேற்கொண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்லது நடக்குங்க. 3/4 கிணறு தாண்டிட்டு இங்கே இருக்கிறது காக்கிணறுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் 3/4 கிணறு தாண்டிட்டோம், இருக்கிறது கிணறு தானே, விடுங்க சரியாக போய்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதம் 16 தேதிக்கு இங்கிட்டே ஓரளவுக்கு சரியாயிட்டு மார்ச் 16 தேதிக்கு மேற்கொண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அருமையாக, அற்புதமாக வாழக்கூடிய தருணம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் போகுது. நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க.
உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் நடக்கிறது என்னவோ நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு முறை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இது போக மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.